தாவேகா இன்னைக்கு சோஃபார் அவங்க யாரோடவும் சேரலை. காங்கிரஸ் என்ன நிலை எடுக்கும், அது ஒரு மேஜர் ஃபோர்ஸ் இல்லையா தமிழ்நாடு அரசியலில். என்ன ஒன்றா நடக்கலாம் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில். காங்கிரஸ் என்னெல்லாம் கேட்குது, என்ன வேணும்னு சொல்லுதுன்னா அதனுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, கோரிக்கைகள்லாம். இன்னி வரைக்கும் பதில் சொல்ல முதலமைச்சர். காங்கிரஸ் தலைமையும் இது ரொம்ப ரசாபாசமாக போயிட்டு இருக்குதுன்றதால டெல்லியில் ஒரு 42 தலைவர்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனியாக கருத்து கேட்டு மல்லிகார்ஜுன் கார்கேவும் ராகுல் காந்தியும். அப்போ காங்கிரஸில் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ஒரு செக்ஷன் திமுக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், செய்யலைன்னா நம்ம தாவேக்காவுக்கு போவோம். அவர் நிறைய ஆஃபர் பண்ணுறாரு, ஆட்சியில் பங்கு சொல்கிறாரு. விசிகா ரொம்ப நாளாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் இந்த குண்டை போட்ட உடனே எங்களுக்கு அதிகாரமான ஆட்சியில் பங்கு வேணான்னு ஓடுறாங்க. ஆனால் இதை பற்றியே கவலைப்படாமல் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புது எண்ணம் வந்துச்சு. ஸோ கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் தாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு சிட்டி ஃபாக்ஸ். மதியானந்த் சார். வணக்கம். மைனஸ் ஆக போகும் ப்ளஸ் ஆக போகும் கூட்டணி கணக்குகள், ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸஸ் 2 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று என்டிஏ, இன்னொன்று இந்தியா கூட்டணி. இப்போ இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தனித்து போராட போறாரு, தனித்து தான் நிற்க போறாரு அப்படிங்கிறத ஒரு சில பேர் ப்ளஸ்ஸாக சொல்றாங்க. எப்படி போக போகுது இந்த அரசியல் கணக்குகள் தேர்தலை நோக்கி? அதாவதுங்க இதில் நம்ம பெருமளவுக்கு செட்டில் ஆகிடுச்சிங்க. என்டிஏல அநேகமாக இன்னும் 1 or 2 பார்ட்டி தான் போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இடங்க இருக்குது, ஃபில்லப் பண்ணியாச்சுங்க. அதே போல் திமுகலையும் மேக்சிமம் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ காங்கிரஸு, விசிகா இது மாதிரி சில கட்சிகள் சில பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோதானே தவிர தாவேகா இன்னைக்கு சோஃபார் அவங்க யாரோடவும் சேரலை. அவங்க கூட யார் சேருவாங்க அப்படின்றதும் தெரியல. என்ன ஒன்றா நடக்கலாம் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில். காங்கிரஸ் என்ன நிலை எடுக்கும், அது ஒரு மேஜர் ஃபோர்ஸ் இல்லையா தமிழ்நாடு அரசியலில். இப்போ அதை பற்றி முதல்ல பேசுவோம். இப்போ டிசம்பர் 1st வீக்கில் 3ஆம் தேதி 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், இந்த கிரீஷ் சோடங்கர் தலைமையில் அந்த ஒரு காங்கிரஸ் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு முதல்வர் ஸ்டாலினை போய் சந்திச்சுது. அப்போ காங்கிரஸ் என்னெல்லாம் கேட்குது, என்ன வேணும்னு சொல்லுதுன்னா அதனுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, கோரிக்கைகள்லாம் வச்சுட்டு வெளியே வர்ற செய்தி தான். அவரே சொல்லியிருக்காரு சோடங்கர். அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியாவது மினிமம் அப்படின்னு பார்த்தா 39 நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. 40 சீட்டு. அது இல்லாமல் அமைச்சர்கள் 3 பேராவது மினிமம் அடுத்த மந்திரி சபையில் இருக்கணும் காங்கிரஸ்காரங்க. அது இல்லாத ஏதோ சொல்கிறாங்க அரசியல் பேர் ராஜ்யசபா சீட்டு 1 or 2 வேணும்னு. இதுதான் காங்கிரஸ் வச்சுருக்கு. அப்போவே அவங்க முதலமைச்சரை சந்திச்சுட்டு வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதாவது 5ஆம் தேதி பார்த்துருக்காங்க, டிசம்பர் 10 நாள் கழித்து எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னி வரைக்கும் பதில் சொல்ல முதலமைச்சர். பதில் சொல்லாதது மட்டுமல்ல, திமுக சார்பாக தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்துகிற ஒரு குழு அமைக்கணும் இல்லையா, அதையே அமைக்கலை இன்னும். இப்போ கூட பார்த்திங்கன்னா கனிமொழி துணை பொதுச் செயலாளர்னு போய் தான் டெல்லியில் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க. என்ன பேசினாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னா ஏசியங்கள் தான், பத்திரிகையில் வர்றது தான். இந்த கூட்டணி பற்றிய காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கைக்கு ஸ்டாலின் பதில் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு தங்கை மூலமாக. அவங்க பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கிறதால போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அப்போ காங்கிரஸில் இன்றைக்கி டிவைடட் ஹவுஸ் தாங்க. அது ஸ்ட்ராங்காக ஒரு செக்ஷன் திமுக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. செய்யலைன்னா நம்ம தாவேக்காவுக்கு போவோம், அவர் நிறைய ஆஃபர் பண்ணுறாரு, ஆட்சியில் பங்கு சொல்கிறாரு, நம்ம போகலாம், இங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒன்றும் பாண்டட் லேபர் இல்லைன்றாங்க. அப்படி சொல்கிறவங்க கூட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி திமுக தான் சொல்கிறாங்க. இன்னொரு கோஷ்டி செல்வ பெருந்தகை, சிதம்பரம் இவங்கெல்லாம் இல்லை நம்ம
திமுகவில் எப்படி இருந்தாலும் நம்ம இருந்தாகணும், நம்ம அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டு போகக்கூடாது, ட்ரஸ்டட் லாங் ஸ்டாண்டிங்காக நீண்ட காலமாக 9-10 வருஷமாக இருக்கிறோம், இந்தியா கூட்டணியில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிற கட்சி, அது சில சீட்டுகளுக்காக அதை விட்டுட்டு போக வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பீகாரில் மகாராஷ்டிராலாம் காங்கிரஸ் அந்த சட்டமன்ற தேர்தலில் பண்ண அந்த நடவடிக்கையை பார்த்தா அவங்க இந்தியா கூட்டணிக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நினைக்கல. இது சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் என்பது பொது எதிரியான பாஜகவை ஒழிக்கிறதுக்கு பண்ணுறோம். சட்டமன்ற தேர்தலில் அதே மாதிரி நீங்கள் ஆளுங்கட்சியாக இருப்பீங்க, நான் வந்து 25 சீட்டை வாங்கி 18 ஜெயிச்சுட்டு உக்காண்டிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸில் வந்து 2 சிந்தனை இருக்குது. காங்கிரஸ் தலைமையும் இது ரொம்ப ரசாபாசமாக போயிட்டுருக்குதுன்றதால டெல்லியில் ஒரு 42 தலைவர்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனியாக கருத்து கேட்டு மல்லிகார்ஜுன் கார்கேவும் ராகுல் காந்தியும் போயிட்டு வாங்க, நாங்கள் முடிவு பண்ணுறோம், இனிமேல் யாரும் எதுவும் பப்ளிக்காக பேசக்கூடாதுன்னு சொல்லி வாய்ப்பூட்டு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ராகுல் காந்தியை கனிமொழி சந்திச்சிருக்காங்க. என்ன அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு இது மேலே தான் அது வந்து வெளியே வரும், லீக் ஆகும். ஆனால் என்ன அரசல் புரசலாக திமுக ஐ பெரியசாமி மற்றவங்கள்லாம் அதை வெளியே சொன்னது என்னன்னா, அதெல்லாம் சும்மா பேச்சு, 25னா ஒரு 2-3 சீட்டு ஒன்றா எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், மற்றபடி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அந்த கதையே கிடையாது, அதுக்கு ஒத்துக்க மாட்டார் முதல்வர்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் தான் இப்போ முடிவு எடுக்கணும். தொடர்ந்து 58 வருஷமாக அதிகாரத்தில் இல்லாத அந்த கட்சி திமுகவுக்கு செகண்ட் ஃபீல்டிலே பண்ணிட்டு இப்படியே ஓட்ட போதா, இல்லை அந்த கட்சி ரிவைவ் ஆகி வளரணும், அதுவும் மக்களுக்கு சேவை பண்ணணும். இப்போ அதிகாரம் இல்லாமல் வெறும் எம்எல்ஏ வந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ அதை தான் கிரீஷ் சோடங்கர் ரொம்ப தெளிவாக ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் சொல்லியிருந்தார். இப்போ காங்கிரஸ் ஒரு உறுதிமொழி கொடுக்க போகுது தமிழ்நாடு தேர்தலை ஒட்டி. இப்போ அந்த உறுதிமொழியை செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் வேணுமா வேணாமா? அப்போ எங்ககிட்ட அதிகாரம் இல்லாமல் நாங்கள் என்ன உறுதிமொழியை கொடுப்போம்? இல்லை கொடுத்தா கூட சிரிக்க மாட்டானா? இவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு. அதனால் இது ஒரு டிக்லிஷான இஷ்யூ. காங்கிரஸ் தலைமை வருங்காலத்தை நினச்சி எடுக்க போதா, இல்லை நிகழ்காலத்தை வச்சு கணக்கில் வச்சு பார்க்க போதா? ரெண்டுக்கும் ஒன்றும் இல்லைங்க. சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. இப்போ பாருங்கள், மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் சிவசேனா, உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தாங்க. சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ பிரச்சனை வந்தது. இப்போ மும்பை மாநகராட்சி, ஜில்லா பரிஷத், பஞ்சாயத்து தேர்தலில் தனித்தனியாக நின்னாங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு ஒன்றும், இந்தியா இஸ் எ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. எல்லா மாநிலத்திலையும் ஒரே லைன் கூட எடுக்க முடியாது ஒரு கட்சி, வெவ்வேறு விதமான அணுகுமுறை. இப்போ இங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுகள்லாம் ஒரு அணியில் இருக்காங்க தமிழ்நாட்டில், கேரளாவில் அப்படி இருக்காங்களா? எதிர் துருவமாக இருக்காங்க. அதனால் இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. ஆந்திராவில் இருக்கிற சிச்சுவேஷன் கர்நாடகாவில் இல்லை, கர்நாடகாவில் இருக்கிற சிச்சுவேஷன் தெலங்கானாவில் இல்லை. அப்போ நீங்கள் வந்து கேஸ் பை கேஸ் தான் பார்க்கணும். ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன நிலைமைன்னு தான் பார்க்கணும் கட்சியை வளர்க்க. அதே போல் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போடக்கூடாது. அது வேறு, அது வரும்போது அது. இப்போது இதுன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் நீங்கள் பண்ணி ஆகணும். 5 வயசு பையனுக்கு செஞ்ச சட்டையை 15 வயசு பையனுக்கும் போடுங்கன்னா எப்படி போட முடியும்? அது வேறு. ஆனால் என்னன்னு தெரில, திமுக ஆட்களும் சரி, காங்கிரஸ் ஆட்கள் சில பேரும் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் இந்த வாதமே வந்து இந்த ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாதம். ஓப்பனாக பேசணும். இது சட்டமன்ற தேர்தல். திமுக ஆட்சி என்ன பண்ணிச்சுன்னு மக்களுக்கு இவங்களும் சேர்ந்து தான் பதில் சொல்லணும், சமாதானம் சொல்லணும். அப்போ இவங்க கையில் எந்த அதிகாரமும் இருக்காது. நல்லதுக்கெல்லாம் திமுக வந்து கிரெடிட் வாங்கிட்டு போயிடும். கலைஞர் செய்தது, திராவிடம் செஞ்சது, திமுக செஞ்சதுன்னு. கெட்டதுக்கு பூரா இந்த கூட்டணி வந்து பொதி சுமக்கணும். இது எப்படி சரியாக இருக்க முடியும்? இப்போ அவங்களாம் ஆட்சியில் இருந்தால் தானே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் காங்கிரஸ்ஸு நல்ல நிலை தான் எடுத்தது. இதே நிலையில் தொடருமா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்களா அப்படின்றது போக போக தான் தெரியும். இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது.
இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இதை பற்றிலாம் அவங்க யோசிக்காமலே இருந்தாங்க. நடுவில் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி விஜய் அவர்கள் பேசுனதுலேருந்து விஜய் தான் கேம் சேஞ்சர். அதாவது 2 விஷயத்துல சொல்லலாம். விசிகா ரொம்ப நாளா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் இந்த குண்டை போட்ட உடனே அவங்க இந்த தெனாலிராமன் பூனை மாதிரி இப்போ பாலை கண்டாலே ஓடுற மாதிரி பண்ணி விட்டான் தெனாலிராமன். அந்த கதை தெரியும் இல்லையா? அதுபோல் இப்போ விசிகா வந்து எங்களுக்கு அதிகாரமும் வேணாம் ஆட்சியில் பங்கு வேணான்னு ஓடுறாங்க. ஆனால் இதை பற்றியே கவலைப்படாமல் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புது எண்ணம் வந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஐடியா, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. ஸோ கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் தாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சார், இந்த விசில் சின்னத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி போய் சேரும் மக்கள்கிட்ட? அது எவ்வளோ எளிமையான ஒரு சின்னம் அது? நீங்கள் என்ன சேரும்ன்றீங்க, ஆல்ரெடி சேர்ந்து போச்சே. அதாவது அந்த சின்னம் வந்த 1 மணி நேரத்தில் அது வந்து மோஸ்ட் பாப்புலர் சிம்பிள் ஆகிப்போச்சுங்க. சாதாரண அவ்வளவா வந்து நியூஸ் பார்க்காதவங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாத சாதாரண ஆட்கள் கூட விஜய் சின்னம் விசில்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க வித்தின் 24 ஹவர்ஸு. நான் பார்த்தேன் பல இடங்களில் பேனர்கள், சுவர் எழுத்துக்கள், போஸ்டர்கள்லாம் ஒட்டியிருக்கு. இப்போ கட்டமைப்பு இல்லை, இவங்களுக்கு ஆள் இல்லை, இவர் சும்மா ரசிகர் பட்டாளம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே. அவங்க என்ன தெரியலன்னா, அவங்க காலுங்கீழேயே ஒரு பெரிய பட்டாளம் அப்படியே வேலை செஞ்சிட்ருக்குதுங்க. த வெரி மூமெண்ட் விசிலை பற்றி எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. அதனால் விசில்ன்றது வந்துங்க அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தாங்க. ஏன்னா விசில் ப்ளோயர்னு வாங்க, ஊழலை வந்து வெளியே கொண்டு வர ஆளுக்கு பேர் விசில் ப்ளோயர்னு வாங்க. அப்புறம் இந்த விசில் அடிக்கிறவங்க வந்து தூய்மை பணியாளர்கள். இந்த குப்பை அழுக்கு இதையெல்லாம் போக்குறவங்க வந்து அடிக்கிறது விசில் தான். அதே போல் ஊர்காவல் படை, போலீஸு, கூர்க்காலாம் பார்த்திங்கன்னா நைட்டில் திருடர்கள்கிட்ட இவங்க கிட்டலாம். அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த ஊழல், குப்பை, அராஜகம், திருட்டு, மக்களை பாதுகாக்கிறவர்கள் பயன்படுத்துகிற ஒரு ஈஸியான எளிய சாதனம் விசில், பிகில் எல்லாம் ஒன்று தானே. அப்போ இது வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அதுவும் அவங்க ஏதோ 9 சின்னமோ 10 சின்னமோ சொல்லணும், அதில் ஒன்றை தான் எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் கொடுக்குறதில் ஒன்றை கொடுப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் பிகில் தான் இவங்க ஃபஸ்ட்டு சின்னமாக கொடுத்துருக்காங்க. அதுவே இவங்களுக்கு கிடைச்சிதுன்றது வந்து ரொம்ப இவங்களுக்கு தே ஆர் ஆல் ஹாப்பி. ஏன்னா சில பேர் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அந்த உத்தரவு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னால் கூட அதெல்லாம் நான் எலெக்ஷன் கமிஷன் எங்கள் கையில் இருக்கு, விட்டுருவோமா, விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் 10 ஜோசப் விஜயை போடுவோம். நாங்கள் 234 தொகுதிக்கும் 234 சின்னம் தருவோம், தலையை பிச்சுக்க வைப்போம். என்ன சட்டம் எங்கள் கையில் தான், கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் எடுத்துக்காது. ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தாச்சுன்னா எந்த கேஸையும் கோர்ட் எடுக்காது. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் போகணும், பெட்டிஷனாக போகணும், எலெக்ஷன் பெட்டிஷன். எலெக்ஷன் சம்மந்தமாவா சார்? ஆமாம், எலெக்ஷன் சம்மந்தமாக எந்த கம்ப்ளைண்ட்டும் எந்த கோர்ட்டும் எடுத்துக்காது, ஸ்டேலாம் போடாதுங்க. அப்போ அந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் தான் சுப்ரீம். ஏன்னா அதுக்கு தான் பொறுப்பு தேர்தல் நடத்தி முடிக்கிறது. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் பெட்டிஷன் போடலாம், அது அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இழுத்துட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் இப்படியெல்லாம் பயமுறுத்தினார்கள். உண்மையிலே வந்து தாவேகா தொண்டர்கள், விஜய் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் எங்கிட்ட சந்தேகங்கள்லாம் கேட்டாங்க, என்ன சார் இப்படிலாம் வாய்ப்பு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடிஞ்சுது. அப்போ இப்படி அச்சத்தில் இருந்தவங்களுக்கு தாங்கள் முதலாக கேட்ட சின்னமே தங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இல்லை. அப்போ அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி தீர்த்துட்டாங்க அவங்க. நான் பார்த்தேன் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் லட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் எல்லாருக்கும் விசில் கொடுக்குறாங்க. இப்போ விஜயே அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகிட்டார்னா இந்த மகாபலிபுரம் கூட்டத்தில் அவரே விசில் அடித்தார் பார்த்தீங்களா. எவ்ரிபடி காட் எலேட்டட். அது வந்து நல்ல சின்னம், ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. 2வதுங்க, நான் அடிக்கடி சொல்கிறது தான், சின்னம் ஓட்டு வாங்கி தராதுங்க. சின்னம் உங்களை பாப்புலர் ஆக்கம், உங்கள் பாப்புலாரிட்டியை அதிகப்படுத்தலாம். சின்னமே ஓட்டு வாங்கும். வெற்றி சின்னம்னா உதயசூரியனில் 9 வாட்டி தோற்று இருக்குது திமுக, ரெட்டை இலையில் 3-4 வாட்டி தோற்று இருக்குது.
இல்லையா? காங்கிரஸுக்கே ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க ரெட்டை மாட்டு சின்னம், காளை சின்னத்துலலாம் டக்குன்னு உதயசூரியனுக்கு போட்டாங்க 67லேருந்து. அதே ஆட்கள் 77ல் ரெட்டை இலைக்கு போட்டாங்க இல்லையா? அப்போ சின்னம் இதுதான் ஜெயிக்கணும்னா அந்த சின்னத்திலே தோத்துருக்காங்களா? 10 தோல்வி பழனிசாமி தோத்தது வெற்றி சின்னமான ரெட்டை இலையில தானே. எம்ஜிஆருக்கு அது வெற்றி சின்னமாக இருந்தது. மற்றவங்களுக்கெல்லாம் அது மாறி மாறி தான். அதே போல் உதயசூரியன் என்பதும் கருணாநிதி பலமுறை தோத்துருக்காரு. ஸோ அதனால் சின்னமே வெற்றியை நிர்ணயிக்கும் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் சின்னம் உங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட ஈஸியாக சேர்த்துறோம். அவர் சின்னமா அதுவா? இப்போ பெரிய வளர்ந்த நாடு அமெரிக்கா, எஜுகேஷனில் எல்லாத்துலேயும் அவங்களே சின்னம் வச்சுருக்கான். ஒருத்தன் யானை, ஒருத்தன் கழுதைன்னு வச்சிட்டு இருக்கிறான். இப்போ சிம்பல் என்பது ரிப்பப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி சிம்பிளாக தான் நான் சொன்னேன். நான் விளையாட்டாக சொல்ல இதுதான். அதனால் அது மாதிரி சிம்பல் ஒரு ஜனங்க கிட்ட போய் ஈஸியாக சேர்றதுக்கான ஒரு எளிய உபாயம்தான். ஆனால் நீங்கள் இப்போ ரோஜாப்பூ சின்னம், மாம்பழம் சின்னம் வச்சுட்டா ஓட்டை கொண்டு குவிச்சிருமா? அப்படின்னு நினைக்கிறவன் முட்டாள். ஜனங்க புத்திசாலிங்க. அவங்க கேட்பாங்க இவருடைய சின்னம் எதுங்கன்னு கேட்டால் அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்களே தவிர சின்னம் நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னா தாஜ்மஹால் வச்சா எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் கிடையாது. நிறைய பேசலாம் சார். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.